கன்னி ராசிக்காரங்க ரெடியாக இருக்கீங்களா? உங்களோட அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதோ ஷேர் பண்ணுறதோ அது உங்கள் விருப்பம். இதுக்கு மேலே சொல்கிறதா இல்லை. இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களோட கன்னி ராசிக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், கேது 3 பேருமே உங்களோட ராசியில் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது, அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இதில் சின்னதாக கிரக பிரயட்சி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி உங்களோட கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா துலாம்லேருந்து 28ஆம் தேதி புரட்டாசி 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுறாரு. அந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி ஐப்பசி மாதம் பிறக்கும் போது சூரியனும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போது இப்படி போகும்போது அடுத்த மாதம், அதாவது ஐப்பசி 6ஆம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் ஆகிறாரு. ஐப்பசி 8ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு துலாம் ராசியிலேருந்து. ஆக மொத்தம் கிரகநிலைகளில் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. பெரிய பாதிப்புகள் ஏதாவது சொல்லணுன்னா கொஞ்சம் செலவுகள் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டம், அதாவது அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணுன்னா, படைப்பாற்றலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் செய்யும் போது கவனத்தை சிதற விடாமல் செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப செலவுக்காக இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் உற்சாகமும் இந்த மாதம் ஏற்படும். வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இந்த மாதம் கூடி இருக்குது. அதாவது பண்டிகைகள், விசேஷங்கள், திருவிழாக்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயுத பூஜை இருக்கும். அதே மாதிரி தீபாவளியும் வருது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பழைய பின்னடைவுகளை சமாளிச்சிங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களால் உணர முடியும். சமாளிக்க வேண்டிய சில சவால்கள் குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். பார்த்து கவனமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் முடிவை பொறுமையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. முடிவையும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவுகள் பொதுவாக மிதமான மாதமாக தான் இருக்குது. பெரிய ஓஹோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் சவால்களாக இருக்கிற மாதிரி இருக்குது. திருமணம் ஆகி இருந்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியான மனநிலை இருக்குது. ஆனால் வீட்டில் எதுவும் கருத்து வேறுபாடுகளோ முரண்பாடுகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட சிலர் பார்த்திங்கன்னா துணையை இந்த மாதம் கல்யாணத்துக்கு உண்டான சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட துணையோட ஆதிக்கம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் துணை மேலே ஆதிக்கமாக செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் விரிசல்களோ உரசல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பணத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவோ இல்லைன்னா பயண செலவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை ஆல்ரெடி சொன்னனால வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புனால செலவுகள் இருக்கத்தான் செய்யும். உங்களோட வருமானம் மற்றும் இந்த மாதம் கையில் இருக்கிற பணமும் போதுமானதாகவே இருக்கும். கொஞ்சம் மாத கடைசியில் பண நெருக்கடியை சந்திக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக தீபாவளி சமயத்தில் பார்த்து கவனமாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நிலையான வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கூட வேலை செய்கிற பார்ட்னர்ஸோ இல்லைன்னா ட்ரேடர்ஸு அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த மாதத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் லோன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதை தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க, வீணாக கடன் ஆகாதீங்க. இந்த மாதத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. வியாபாரத்தில் போட்டியாளர்களை இந்த மாதம் கொஞ்சம்
சிரமங்கள் இருக்கும். அவங்கள சமாளிக்க வேண்டியதும் இருக்குது. பார்த்து நிதானமாக திட்டமிட்டு உங்களோட தொழிலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சில நேரம் சவால்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. வேலை விஷயமா பயணம் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் வந்து கூட வேலை செய்கிறவங்களும் சரி, இல்லை மேலதிகாரிகள்கிட்டேயும் சரி, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பார்த்து நான் தான் பெரிய ஆளுன்னு நீங்கள் பேசாதீங்க. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட உத்தியோகம் மூலயமா நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஆனால் சமாளிக்க முடியும். பக்குவம் உங்கள் கிட்ட இருக்குது. பொறுமையாக கையாளுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு கலவையான அனுபவம் தான் இருக்குது. முதல் பாதியில் வந்து படிப்பு எக்ஸாம் எல்லாமே நல்லபடியாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் கவன சிதறல்கள் வெளியில் போகிறது, பசங்க ஃப்ரெண்ட்ஸு லவ்வு லொட்டு லொசுக்குன்னு கொஞ்சம் 2ஆம் பாதியில் சவாலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட படிப்பில் கொஞ்சம் கவனமாக செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இல்லைனா தேவையில்லாத நம்பிக்கை குறைவுக்கு ஏற்பட்டு நீங்களே வந்து உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது. வெளிநாட்டில் போய் படிக்க விரும்புகிற மாணவர்களோ இல்லைனா வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக தான் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கன்னிராசிக்கு கொஞ்சம் சவாலான ஆரோக்கிய சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்ல ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். சில கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொற்று மாதிரி, அதாவது தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லைனா வந்து வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி ஆக்கிறதுல வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் அடிபடுற மாதிரி இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத குழப்பத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பார்த்து நிதானமாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.